பார்த்துருக்கீங்களா? சரிங்க. ஒரு விவசாயி ஒருத்தருங்க தன்னுடைய நிலத்தை விற்கிறதுக்காக ஒரு மாதிரியா ட்ரிக்கா வியாபாரம் பண்ணியிருக்கார். எப்படின்னா, நீங்கள் 10,000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு 4 ஏக்கர் நிலம் முழுசாக கிடைக்கும்னு சொல்லி விளம்பரம் பண்ணி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்காருங்க. அதை பற்றி விவரத்தை நம்ம இந்த காணொலியில் பார்க்கலாங்க. மஞ்சிரியால் மாவட்டத்தில் ஃபீமேஸ்ங்கிற விவசாயிங்க, இவர் தான் இதை பண்ணது, விளம்பரத்தை பண்ணதுங்க. இவருக்கு வந்துங்க ஒரு விவசாய நிலம் இருந்திருக்கு, ஒரு 4 ஏக்கர். அதை விற்கிறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கார். யாருமே சரியான ரேட்டை கேட்கல. இவர் நினைச்ச விலையே அது வரலைங்க. யாருமே அந்த விலைக்கு கேட்க மாட்டேங்கிறாங்க. கம்மியான ரேட்டுக்கு விற்கிறதுக்கு இவருக்கு பிரியம் இல்லைங்க. ரொம்ப யோசனை பண்ணி கடைசியில் ஒரு முடிவு பண்ணுறாரு. சரி, நம்ம இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுறாரு, ஒரு 10,000 ரூபாங்க, 10,000 ரூபா ஒரு டோக்கன். அந்த மாதிரி 1500 பேர்த்துக்கு இந்த டோக்கன் விற்கிறதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் 10,000 ரூபா வாங்கிட்டு ஒரு டோக்கன் கொடுத்துட்றது. இந்த மாதிரி 1500 பேர் முன்னே அறிவிச்சிட்டார். இந்த 1500 டோக்கன் விற்ற பின்னாடி ஒரு குழுக்கள், அந்த குழுக்கள்ல யார் பேர் வருதோ அவங்களுக்கு அந்த இடத்த நான் எழுதி கொடுத்துறேன், ரிஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்றேன். நீங்க கொடுக்கறது வெறும் 10,000 தான். உங்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டம் இருந்துச்சுன்னு வச்சுங்க, ஒரு பெரிய ஜாக்பாட் தான். 4 ஏக்கர் நிலம், அருமையான நிலம் அப்படின்னு சொல்லி வித்தரலான்னு சொல்லி முடிவு பண்ணி அவருடைய இடத்துலயே ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வைக்கிறாருங்க. அந்த ஃப்ளெக்ஸில் எல்லா விவரமும், அதாவது நீங்கள் 10,000 ரூபா கொடுத்து டோக்கன் வாங்கணும். இந்த மாதிரி நான் 1500 டோக்கன் விற்பேன். விற்ற பின்னாடி குழுக்கள் முறையில் யாரு பேர் வருதோ அவங்களுக்கு இந்த இடத்த நான் கிரயம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே ஒரு பெரிய ஃப்ளெக்ஸ் வச்சு விட்டுறாருங்க. அதோட அந்த ஃப்ளெக்ஸில் அந்த இடத்தோட சர்வே எண்ணு, அந்த இடத்துக்கு எங்கெங்க வழி இருக்கு, வர்றதுக்கு பாதை இருக்கு அப்படிங்கிற விவரம் பூரா எல்லாம் கிளீனாக கொடுத்துட்டு சொல்லிட்டாரு, 1500 டோக்கன் எப்போ விற்க முடியுதோ அப்போ ஏழை விட்டு நான் அந்த ஏலத்தில் யார் பேர் வருதோ அவங்களுக்கு இந்த இடத்துல நான் எழுதி கொடுத்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டார். இது அவருக்கு கிளிக் ஆயிடுச்சு. ரொம்ப பேர் வாங்கியிருக்காங்க. சரி, இப்போ இவருக்கு என்ன லாபம்டாங்க, ஒரு டோக்கன் 10,000 ரூபா. எவ்வளவு பேத்துக்கு விற்கிறாரு? 1500 பேத்துக்கு. அப்ப இவருக்கு அது மூலமா எவ்வளவு டோக்கன் மூலமா வருது? 1.5 கோடி ரூபா. இவர் எதிர்பார்த்ததை விட நல்லா கூடுதலாகவே இவருக்கு பணம் கிடைக்குது அல்லவா? இது நல்ல யோசனை. இந்த விவசாயி பண்ணது அருமையான யோசனைங்க அல்லவா? சரிங்க, வேறொரு நல்ல வீடியோவோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றிங்க.